தெரு தெருவாக, ஊர் ஊராக, தொகுதி தொகுதியா போறவங்கலாம் இப்ப பைத்தியக்காரத்தனங்களான்றேன் நானு. அதுதான் சொன்னேன் அந்த கூட்டம் வர்றதை வைத்துக்கொண்டு விஜய் ஒரு மனக்கனவு வேற கனவுல இருக்காரு அவரு. அவர் கூட இருக்கிறவங்களும் அந்த மாரி அவர ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது மாரி தான் நான் பார்க்கிறேன் நானு. அதான் சிம்பிள் தான் நம்ம சொல்லது தான் திருப்பி சொல்றது தான். அவர் சொன்னதுல எந்த அளவுக்கு பெரிய எஃபெக்ட் இருக்கு பாருங்க அவரு. கோலம் போடுங்கன்னு சொன்னது எதுவுமே இல்லையேன்றேன் நானு. நீங்க உங்களோட அந்த வர்ற கூட்டம் வந்து 1,50,000 2,00,000 பேர் வர்றாங்கன்னு ஊருக்கு சொல்றீங்களே! கோலம் போட சொன்னீங்களே! எத்தன வீட்ல கோலம் போட்டிருந்தாங்க 2 நாள்ல? எங்க போட்டிருந்தாங்க? நீங்க உங்க ஆபீஸ் வாசல்ல நீங்க போட்ட மாரி ஒரு வீடியோ வந்தது அவ்வளோதான். எந்த வீட்லயும் இல்ல, எந்த ஊர்லயும் நடக்கல ஹக்கீம் இதுல. நீ உங்க அப்பா அம்மாட்ட சொன்னா, உங்க அப்பா, அம்மா சிரிக்க மாட்டாங்களா? "எம்மா விசில் கோலம் போடுமா, எங்க தலைவர் சொல்லியிருக்காருன்னா" எல்லா வீட்லயும் போட்டுருக்க வேணாமா இந்நேரம்? அதனால என்னை பொறுத்தவரை விஜய் வந்து ஒரு பெரிய ஏன்னா பல தலைவர்கள் இத சொல்லிட்டாங்க. ஒரு கமல் கூட பலமுறை சொல்லிட்டாரு. வர்ற கூட்டம்லாம் உங்களுக்கான கூட்டம்னு நீங்க கனவு கண்டுறாதீங்க. அது சரியா இருக்காது. அதுக்கு நானே ஒரு பெரிய எக்ஸாம்பிள்னு அவரே சொல்ட்டாரு. அதனால விஜய் வந்து அந்த கூட்டத்தை நினைத்துக்கொண்டு வேற மாரி கணக்கு போட்டிருக்காரு. அந்த கணக்கு பொய்யான கணக்கு என்பது மே 4ஆம் தேதி நன்றாக தெரிய வரும்.